நீ இயேசுவை அறிந்திருந்தால், அதான் இயேசுவை பற்றி அறிந்திருந்தால் வேற, இயேசுவை அறிந்திருந்தால் அதனுடைய நிலையே வேற. இங்கே இந்த அனனியா, மிஷாவேல், அசரியா இவர்கள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தார்களா, இயேசுவை அறிந்திருந்தார்களா? இப்ப சொல்லுங்க, கைத்து பண்ணுங்களாம் சொல்லுங்க. அந்த வாலிபலை போன்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரே ஒரு தனி மனிதனுக்காக 127 நாடுகளுக்கும் என்ன போச்சுங்க? சட்டம் போச்சு. என்ன சட்டம்? தரியுவை தவிர வேறு ஒருவரையும் தொழுது கொள்ளக்கூடாது 30 நாட்கள். தரியு என்ற அந்த ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் தொழுது கொள்ளக்கூடாது என்று சொல்லி 127 நாடுகளுக்கு அங்க சட்டம் போகிறது. யாருக்காக? ஒரு தனி மனிதனுக்காக. என்ன கடைசி கால சம்பவம் என்ன? 33,000 சபை பிரிவுகளோடு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ உலகத்திலே ஒரே ஒரு சபைக்காக ஒரு சட்டம் வரப்போகிறது என்று சொன்னால் அது என்ன சட்டம்? யாருக்காக அந்த சட்டம்? யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக தான். பூமியிலே 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசிரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கூட்டம் இருக்கிறது. தானியேலை போல ஒரு கூட்டம், உறுதியான பிள்ளைகள். இந்த ஒரு கூட்டத்திற்காக உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் எத்தனை நாடுகள் ஜோசப்? 210 நாடுகள் பேர் சொன்னாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரியல. எதனா நியூவாக கண்டுபிடிச்சா சொல்லுங்க. சின்ன சின்ன குட்டி தீவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லை. அத்தனை நாடுகளுக்கும் ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு சொன்னால் என்ன சட்டம் அது? அன்றைக்கு மனித தொழுகை, பாபிலோனிலே சிலை தொழுகை. கடைசி நாட்களிலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அதே தொழுகை, அதே தொழுகை நாள். தொழுகை யாருக்குரியது? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவருக்கு அந்த தொழுகை. தொழுகை நாள் என்ன? 6 நாளும் நீ வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஏன் அந்த ஓய்வு நாளை அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது என்று சொன்னால் அதில் தேவனுடைய முத்திரை இருக்கிறது. தேவனுடைய முத்திரை நாம் இனம் கண்டு கொண்டுவோமானால் மிருகத்தின் முத்திரை என்ன என்று நமக்கு தெரிந்துவிடும். இந்த உலகத்திற்கு தேவனுடைய முத்திரை எங்கே இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை பெற்ற ஜனம் தான் நீங்களும் நானும்.